இந்த படத்துல 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜா வந்துட்டு ஏதோ ஒரு காரணத்துக்காக காளிக்கு நிறைய பலி கொடுக்கறாரு. முக்கியமா மனுஷங்களை கூட பலி கொடுக்கறாரு. அது மட்டும் இல்லாம அப்ப என்ன விஷயம் ஆச்சோ அதே போல இப்போ ரியல் டைம்ல அந்த ராஜாவுடைய கோட்டைக்கு ஒரு ஃபேமிலி போறாங்க. ஒரு ஃபங்க்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனவங்களுக்கு அந்த ராஜா என்ன விஷயம் பண்ணாரோ அதே போல ஒன் பை ஒன்னா பலியாகுது. அந்த ராஜாவுடைய ஆன்மா தான் வந்து இந்த மாதிரி அந்த பலியை முடிக்க ட்ரை பண்ணுதா, அப்படி இல்லை அப்படின்னா வேற யாரும் இந்த பலியெல்லாம் பண்றாங்களா, வேற யாரும் இந்த கொலையெல்லாம் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா விஷயத்தையும் இந்த படத்தை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நான் உங்களுக்காக நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல இந்த பிரீமியமான லெதர் வாலெட் கொண்டு வந்திருக்க மக்களே. இதுல காயின், கார்டு, அதுக்கப்புறம் கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுக்கலாம். போட்டோ ஐடி கூட வச்சுக்கலாம். இந்த வாலெட்டுக்கு உங்களுக்கு 1 year வாரண்டியும் கிடைக்க போகுது. இந்த வாலெட்ல நீங்க போட்டோ, நேம் அந்த மாதிரி கூட கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இந்த வாலெட்டை ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி கிடைக்க போகுது மக்களே. கிட்டத்தட்ட 80 ரூபாய் வரைக்கும் சேவ் பண்ண முடியும். வேணும் அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு ராஜாவை காமிக்கிறாங்க. இவருடைய அடியாட்கள்லாம் போயிட்டு யாரையோ புடிச்சிட்டு வந்திருக்காங்க. அவரு செமையா கத்திக்கிட்டு இருக்காரு, போராடிட்டு இருக்காரு, கை கால்லாம் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இவரை பலி கொடுக்கலாம் அப்படின்னா புடிச்சிட்டே வந்திருப்பாங்க. ஆனா பலி பீடத்துல ஏத்ததுக்கு முன்னாடியே இவரு வாயி கை கால் கட்டெல்லாம் அவுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை வச்சு எந்த பூஜையும் பண்ண முடியாது. இவரை வச்சு பண்ணா அது அசுத்தமான பூஜையா இருக்கும். நீங்க வேற ஆளை உடனே கூட்டிட்டு வாங்க அப்படின்னும் போது ராஜாக்கு பக்கமா ஒரு 3 அடியாள் நிப்பாங்க, அவருக்கு பாதுகாவலர்கள் மாதிரி. அதுல ஒரு ஆளை பிடிச்சி பலிபீடத்துல ஏத்தி பலி கொடுத்துடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ, ஹீரோயின், ஹீரோவுடைய சொந்தக்கார பையன் அருண் அண்ட் ஹீரோயினுக்கு ஒரு நாய்க்குட்டியை ரொம்ப பிடிக்கும். அந்த நாய்க்குட்டியவும் தூக்கிட்டு நம்ம ஹீரோ, ஹீரோயினுக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது. அதுக்காக வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய ஒரு பழங்காலத்து அரண்மனைக்கு போயிட்டு இருக்காங்க. அங்க வச்சு கொஞ்சம் வித்தியாசமா நம்ம வந்துட்டு என்கேஜ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுமே ஹீரோக்கு ஒரு மாமா பொண்ணு அந்த முறை ஒரு மக்களே. இவங்க ஜாலியா பேசிட்டு அங்க கிளம்புறாங்க. இவங்களுக்கு முன்னாடியே ஃபேமிலி எல்லாரும் அங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அந்த ஃபேமிலி எல்லாரும் வந்துட்டு இப்போ என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானிங்ல ஈடுபட்டு இருக்காங்க. இதே டைம்ல ஒரு குட்டி பையனை காமிக்கிறாங்க. அந்த குட்டி பையன் அங்க இங்கன்னு ஓடிட்டு இருக்க அந்த பையனுடைய அம்மா தான் வந்து கூட்டிட்டு போறாங்க. இந்த குட்டி பையனுடைய அம்மா பேரு ஆனி மக்களே. அடுத்து ஊருக்குள்ள ஒரு 4 பேரை காமிக்கிறாங்க. இவங்க சீட் ஆடிட்டு சடகு போட்டுக்கிட்டு இருக்கும் போது இந்த ராஜாவுடைய அரண்மனையை கிட்டத்தட்ட பல வருஷமா பூட்டி வச்சிருக்காங்க. இப்போ வந்து சம்பந்தமே இல்லாம வெளியூர்ல இருந்து ஒரு குடும்பம் வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்து என்ன விஷயம் ஆக போதோ தெரியல. அதுவும் இல்லாம வரும்போது ஒரு குட்டி குழந்தைய வரை கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு அமானுஷ்யமான அரண்மனை அந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. நம்ம ஹீரோ, ஹீரோயின், அருண் இவங்க எல்லாரும் கிளம்பி அரண்மனைக்கு வந்துட்டாங்க. அன்னைக்கு நைட்டு எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது இந்த குடும்பத்திலேயே மூத்தவர் கொஞ்சம் சிவப்பு சொக்கா மாதிரி போட்டிருக்காரு பாத்தீங்களா, இவர் தான் மூத்தவர். இந்த அரண்மனை பார்க்கலாம் நல்லா தான் இருக்கு. ஆனா ஃபங்க்ஷன் பண்ண போறோம், பார்க்க ஒரு மாதிரி கலையே இல்லாத மாதிரி எல்லாமே பழசா இருக்கு, நம்ம வேணா ரெனோவேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுக்கெல்லாம் செலவு பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், இங்க இருக்க போறதே 2 நாள் தான், அதுக்குள்ள எல்லாமே பண்ணிட்டு நம்ம கிளம்பி போயிடலாம், சிம்பிளா இருந்தாலே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ள நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த ராஜாவை காமிக்கிறாங்க. ராஜா வந்துட்டு படுத்த படுக்கையா இருக்கிற ஒரு வயசான லேடிய தூக்க முடியாம தூக்கிட்டு போறாரு. இந்த லேடிய கூட பலி கொடுக்க போறாரு அப்படின்ற மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஆனா பலி கொடுத்தாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்காம மறுபடியும் ரியல் டைம்ல இப்போ ஒரு குட்டி பையனை காமிச்சாங்க பாத்தீங்களா. அந்த குட்டி பையன் கையில ஒரு போலராய்டு கேமரா வச்சுக்கிட்டு யார்ட்டையும் சொல்லாம கொள்ளாம இந்த வீட்டை சுத்தி சுத்தி போட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருக்கான். அதுவும் நைட் டைம்ல. இங்க சரியா லைட் கூட இல்ல. இந்த பையன் போட்டோலாம் கிளிக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த டைம்ல ஏதோ ஒண்ணு இவனுக்கு பின்னாடி கிராஸ் பண்ணி போகுது. அதை இந்த பையன் நோட் பண்ணவே இல்ல. இப்போ எல்லாரும் தூங்கலான்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாடுகளை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு என்னமோ உடஞ்சி கீழே விழுந்த மாதிரி பயங்கரமா சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடி வந்து பாக்குறாங்க. பார்த்தா இந்த அரண்மனையில ஒரு பாகத்துல ஒரு சுவர் மாதிரி இருக்கும். அந்த சுவர் மட்டும் லைட்டா இடிஞ்சு விழுந்திருக்கு. நான் அப்பயே சொன்னேன் இந்த வீட்டை வாங்காதீங்க, இங்க வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க தான் யாருமே கேட்கவே இல்ல. இந்த அரண்மனையில பேய் இருக்கு அண்ட் சாபம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரண்மனையை பராமரிச்சு பாத்துக்கிற காசி சொல்லும் போது அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த இடத்த சரியா கட்டாம விட்டுருக்காங்க. நீயும் சரியா பராமரிக்காம விட்டதுனால அது உடஞ்சி விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்லும் போது இப்போ மறுபடியும் அந்த இடம் உடஞ்சி கீழே விழுகுது. கொஞ்சம் கொஞ்சமா உடையுது. ஆனா உடஞ்சிட்டு அந்த பக்கம் பார்க்கும்போது ஒரு சிலை இருக்கு. என்ன சிலை அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு பாக்குறாங்க. பார்க்க காளி சிலை மாதிரி இருக்கு. ஆனா கொஞ்சம் வெள்ளையா இருக்கு. காளி சிலை எல்லா இடத்துலயுமே கருப்பா ரொம்ப அகோரமா இருக்கும். ஆனா இந்த சிலை வெள்ளையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து டவுட்டா கேட்கும் போது அப்போ நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, நான் இந்த காளியை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். இந்த காளியுடைய பேர் தான் ஸ்வேட் காளி அப்படின்னு சொல்றாங்க. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இப்போ
செகண்ட் எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே அந்த ராஜாவை காமிக்கிறாங்க. இவருக்கு ஒரே ஒரு மனைவி இருக்காங்க. மனைவியே நல்லா பாத்துக்கிறாரு, லவ்வா இருக்காரு, பாசமா இருக்காரு. ஆனா நைட் மட்டும் பெட்ல மனுஷன் கொடூரமா நடந்துக்கிறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. இந்த மாதிரி ராஜாவுடைய அரண்மனையில காளியுடைய சிலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு ஊர் மக்கள்லாம் வராங்க. கூடவே சாமியாரும் வராரு. அவரு தன்னுடைய கையை அறுத்து அப்படியே காளியுடைய கால திலகம் வச்சு விடுறாரு. இது மட்டும் இல்லாம ஊர் மக்கள்லாம் சேர்ந்துட்டு இந்த காளி சிலையை கண்டுபிடிச்ச இடத்த கோவிலா மாத்துங்க அப்படின்னு போது அருண் கடுப்பாகிறான். நானே இந்த இடத்த மொத்தமா ரெனோவேட் பண்ணி ஒரு ஹோட்டலா மாத்தலான் இருக்கேன். இதை போயிட்டு கோவிலா மாத்த சொன்னா என்னால மாத்த முடியாது, நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லும் போது ஊர் மக்களுக்கும் இவங்களுக்கும் லைட்டா ஒரு சின்ன பிரச்சனை வருது. இதுக்கு நடுவுல சாமியார் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம 3 நாள் பூஜை பண்ணோம், பூஜை பண்ணி கொண்டு போயிட்டு இந்த சிலையை கரைச்சிட்டு வரணும், இல்ல அப்படின்னா பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்னு போது, நீ என்னையா புது கதையா சொல்லிக்கிட்டு இருக்க, அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, இது என்னுடைய லேண்டு, என்னுடைய ப்ராப்பர்ட்டி, நான் சொல்றபடிதான் கேட்கணும், காளி சிலையை கண்டுபிடிச்சிங்க அப்படின்றதுக்காக பூஜைலாம் பண்ண முடியாது அப்படின்னு போது பூஜை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமியாரும் ஊர் மக்களும் ஒத்த கால நிக்கிறாங்க. இதே டைம்ல அருணை வீட்டை சேர்ந்த பெரியவங்க, அந்த பெரியவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சமாதானப்படுத்துறாங்க. சரி ஓகே, இவங்க எல்லாரும் ஆசைப்படுறாங்க, நம்ம பூஜைக்கு அலோ பண்ணலாம் அப்படின்னு போது இப்போ வெள்ள காளி எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் சாமியார் கிட்ட கேட்கும் போது, இவங்க 9 தலைமுறையா இந்த மாதிரி பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா. வெள்ள காளி முதல்ல ஒரு ட்ரைபல் இன மக்கள் தான் கும்பிட்டு வந்திருக்காங்க. அந்த ட்ரைபல் இனமே மொத்தமா அழிஞ்சு போனாலும் கடைசியா இது ராஜாக்கள் கையில மாறி இந்த ஊருடைய ராஜாவுடைய கையில தான் கடைசியா இருந்து அவர் இறந்து போயிட்டாரு. அந்த ராஜாவுடைய தலைமுறையுடைய கடைசி ராஜா இருக்காரு இல்லையா, அவரு ஏதோ ஒரு காரணத்துக்காக பயங்கரமா பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணிருக்காரு. பூஜை பண்ற அப்படின்ற பேர்ல நிறைய பலிலாம் கொடுத்திருக்காரு. சொல்ல போனா மனுஷ பலி கூட கொடுத்திருக்காரு. ஊர் மக்களுக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வரும்போது மனுஷ பலி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு செமையா சண்டை போட்டிருக்காங்க, போராட்டம்லாம் பண்ணிருக்காங்க. ராஜாவும் நிப்பாட்டிட்டு இருக்காரு. ஆனா திடீர்னு பார்த்தா அந்த சிலை காணாம போயிட்டு இருக்கு. அந்த சிலைய ராஜா தண்ணியில தூக்கி போட்டாரு போல, இந்த கங்கை ஆத்துல தூக்கி போட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சிருக்காங்க. இதே டைம்ல அந்த சிலை காணாம போனதுக்கு அப்புறமா ஊர் முழுக்க எல்லாருக்கும் கால்ரா நோய் எக்கச்சக்கமான பேரு, ஏன் மிருகங்கள் கூட இறந்து போயிருக்கான். அந்த மாதிரி நடக்க கூடாது அப்படின்னா நம்ம பலிலாம் கொடுத்து பூஜை எல்லாம் பண்ணோம் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் கடுப்பாகிறாங்க. இன்னுமா நீங்க பலியெல்லாம் நம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் தான் சொன்னேன் இல்லையா, 9 தலைமுறையா நாங்க இந்த விஷயம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பூஜை புனஸ்காரம் பலி இது எல்லாமே கொடுத்தாதான் ஆத்தா சாந்தி அடைவா அப்படின்னு சொல்ல, அருண் முடியவே முடியாது, பலிலாம் கொடுக்க கூடாது, நீங்க வேணா பூஜை கூட பண்ணிக்கோங்க, 3 நாள்லாம் இங்க என்னால ஸ்டே பண்ண முடியாது, நாங்க 2 நாள்ல கிளம்பிடுவோம் அப்படின்னும் போது, தம்பி அவங்க பூஜையை பண்ணிட்டோம், ஆக்சுவலா நாளைக்கு தான் பௌர்ணமியா, நாள்ல இருந்து பூஜை பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி நம்ம குடும்பமா சேர்ந்து பேசி முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. இப்போ பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த காலத்துல மனுஷ பலியெல்லாம் யாரும் கொடுக்க மாட்டாங்க, ஆடு கோழி மாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க, நம்ம சாப்பிட மட்டும் செய்யறோம், ஆனா பலி மட்டும் கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அதையெல்லாம் கோவில்ல பலி கொடுக்க கூடாது, அது நல்ல விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அருணும் பேசுறாங்க. நம்ம ஹீரோ கூட அமைதியா இருக்காரு. ஆனா இந்த அருணும் ஹீரோயினும் பலி கொடுக்கவே கூடாது அப்படின்றதுல முக்கியமா அப்படியே ஒரு முடிவா இருக்காங்க. ஆனா எல்லாரையும் பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு நம்ம சின்னதா பலி கொடுத்து பூஜை மாதிரி பண்ணிக்கலாம், 3 நாள் தானே பூஜை பண்ணிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கும் வராங்க. இப்போ பூஜையும் ஸ்டார்ட் ஆகுது. அந்த சாமியார் உட்காந்து பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோடைய அம்மா 2 பேரையும் கூப்பிட்டு போயிட்டு இவங்க ஒரு கொலுசு மாதிரி வாங்கியிருப்பாங்க, நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது என் மருமகளுக்காக கொலுசு வாங்கினேன், அதை இன்னமும் யூஸ் பண்ணல, சாமிக்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ண சொல்லும் போது அவரும் ஆசீர்வாதம் பண்றாரு. நம்ம ஹீரோயின் வரும்போது அந்த நாயை கூடவே கூட்டு வந்திருப்பாங்க. அந்த நாய் அங்க இங்கன்னு ஓடிக்கிட்டு இருக்கும் போது இந்த சாமியாருக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் கடுப்பாயிட்டு, புனிதமான இடத்துல ஏன் நாயெல்லாம் கூட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அது நாய் கிடையாது, என்னுடைய பையன் மாதிரி, குடும்பத்துல ஒருத்த மாதிரி, ஏன் சிவன் கூட தான் நாய் இருக்கும், நாய் அவ்வளவு தப்பான விஷயம்லாம் ஒண்ணுமே கிடையாது, அசுத்தமான விஷயம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னும் போது இதையெல்லாம் சாமியார் பார்த்துட்டு, டே உனக்கு ஏன் வேண்டாத வேலை, முதல்ல இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறாரு. இவங்களும் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே அங்கிருந்து வராங்க. விடிய கால டைம்ல அருணை காமிக்கிறாங்க. இவன் வீட்டுக்கு வெளியில தூக்கமே வரல அப்படின்னு சொல்லிட்டு தம் அடிக்கும் போது இவனுக்கு பின்னாடி யாரும் நிக்கிற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம இதோ ஒரு ஃபோர்ஸ் அந்த பக்கம் கடந்து போன மாதிரி இவன் ஃபீல் பண்றான். ஒரு மாதிரி ஆயிட்டு பயந்துட்டு உள்ளே போயிடுறான். அடுத்து நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. இவரு நேரா வீட்டுக்குள்ள போறாரு. அந்த பொண்ணை வாயை பொத்தி வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. எங்கேயா கூட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆக்சுவலா இன்னைக்கு தான் நமக்கு என்கேஜ்மெண்ட் முடிவு பண்ணாங்க. ஆனா இந்த பூஜை அந்த காளியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்கேஜ்மெண்ட்டே மொத்தமா
ஓரமா நின்னு போச்சு, அவங்க கலந்துக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, நம்ம மோதிரம் மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நீல் டவுன் பண்ணி இந்த மாதிரி என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கும் போது அந்த பொண்ணு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல இவங்க அப்படியே மோதிரம் எல்லாம் போட்டு விட்டு ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்க. இதே டைம்ல ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் கேக்குது. என்னடா சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு பார்க்கும்போது இங்க வச்சாம்பாரா ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு ஒரு நாயை ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அந்த நாயை யாரோ கொலை பண்ணி நாக்கு அப்படியே துண்டா கட் பண்ணிருக்காங்க. நாயோடைய 2 பல்ல வேற காணும். இத பார்த்துட்டு ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க, கண்ணெல்லாம் கலங்குது. இது மட்டும் இல்லாம அங்க அந்த காளியுடைய சலை இருக்கு பாத்தீங்களா, அதுல ஒரு கத்தி இருக்கும், அந்த கத்திலையும் ரத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இதோட செகண்ட் எபிசோட் முடியுது. இப்போ தேர்ட் எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே அந்த ராஜாவை காமிக்கிறாங்க. இவர் பொண்டாட்டி கூட ஒன்னா இருக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. திடீர்னு என்ன விஷயம் யோசிச்சாரு அப்படின்னா தெரியல, பொண்டாட்டி இழுத்துட்டு போயிட்டு வேலைக்காரன் கூட ஒன்னாரு அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டி ஒரு பக்கம், அந்த வேலைக்காரன் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கும் போது பொண்டாட்டி தள்ளி விட்டு அங்கிருந்து ஓடியே போயிட்டாங்க. இப்ப அப்படியே ரியல் டைம்ல இந்த மாதிரி நாயை யாரோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரிக்க வராங்க. என்னாச்சு ஏதாச்சு, கண்டிப்பா வெளியேந்து யாரும் வீட்டுக்குள்ள வந்து கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல. அந்த வீட்டுக்குள்ள இருக்கவங்க இந்த நாயை கொலை பண்றதுக்கும் ஏதாவது ஒரு காரணம் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த டைம்ல அங்க சாமியாருடைய பையன் வரான். அந்த பையனை பார்த்தோன்னே ஹீரோயின் கடுப்பாயிட்டு, இவன் தான் கொலைகாரன், இவன் தான் என் நாயை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. நைட்டு வந்துட்டு சாமி கிட்ட நாய் போகும்போது நாய் வந்துட்டு அசுத்தமான விலங்கு, இங்க ஏன் கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசினா, இவன் தான் பிடிக்காம கொலை பண்ணிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு, இவனை கைது பண்ணுங்க அப்படின்னு போது, ஏமா நைட் நான் இந்த வீட்டுக்குள்ள வரவே கிடையாது, நான் பாட்டுன்னு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன், நாய் வந்துச்சுன்னு சொன்னேன், மத்தபடி நான் வந்துட்டு நாயை கொலை பண்ற அளவுக்கு கொடூரமானவெல்லாம் கிடையாது, சத்தியமா நான் கொலை பண்ணல அப்படின்னு போது சாமியாரு, நான் தான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, சில பூஜைகளுக்கு பலி கொடுத்தே ஆகணும், அழகா விட்டுருந்தீங்க அப்படின்னா ஆட்டை பலி கொடுத்து சிம்பிளா இந்த பூஜையை முடிச்சிருக்கலாம், ஆனா அநியாயமா நம்ம வந்துட்டு ஆட்டை பலி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தாவே வந்துட்டு நாயை பலியா ஏத்துக்கிட்டா, இந்த மாதிரி நம்ம பலி கொடுக்கல அப்படின்னா சாமியே பலியை அதுவா வாங்கிக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இங்க இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஒரு மாதிரி பயமா இருக்கு. இங்க இருந்து நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம கிளம்பிடலாம், பூஜையை வந்துட்டு இந்த சாமியார் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் பொட்டி படுக்கையை கட்டிக்கிட்டு அந்த நாயோடைய டெட் பாடியை தூக்கிட்டு நம்ம ஹீரோயின் அப்ப கூட போயிட்டு நாயோடைய நாக்கும் பல்லும் எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. தேடிட்டு அப்படியே கிளம்புறாங்க. அப்படி கிளம்பும் போது ஊர் மக்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. வந்துட்டு நீங்க யாரும் இங்கிருந்து போகவே கூடாது, நீங்க தான் பூட்டி இருந்த அரண்மனையை ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள போயிட்டு சாமியை கண்டுபிடிச்சிங்க, பூஜை முடியறதுக்கு முன்னாடி யாரும் வெளியே போக கூடாது, அதுக்கு முன்னாடி நீங்க வெளியே போனீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிடும், நேத்து நைட்டு வேற எங்க ஊரை சேர்ந்த ஒரு ஆளு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு, அதுக்கும் நீங்க பூஜையை ஒழுங்கா பண்ணாம இருக்கதான் காரணமா இருக்கும், நீங்க பூஜையை முடிச்சுட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடும் போது இந்த போலீஸ் அருண் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டு பேசி பாக்குறாங்க. பேசினா கூட ஊர் மக்கள் விட மாட்டாங்க. கூட இந்த ஊருடைய தலைவரும் சேர்ந்துட்டு இவங்க போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட பேசுறாரு. இது வந்துட்டு ஊர் சம்பந்தப்பட்ட விஷயம், ஏற்கனவே ஒரு நாள் இந்த ஊர்ல இருந்துட்டாங்க, இன்னும் 2 நாள் தான் ஸ்டே பண்ணிட்டு போக சொல்லுங்க, அதுக்கு முன்னாடி விட முடியாது அப்படின்னும் போது போலீஸ்க்கும் என்ன பண்றது அப்படின்னு புரியாம, அதான் ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டீங்க இல்லையா, இன்னும் 2 நாள் தான், பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் கிளம்புங்க ப்ளீஸ், அவங்க சொல்றத மீறி ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒரு தலைவரும் சொல்றாரு அப்படின்னும் போது இவங்களும் வேற வழி இல்லாம ஸ்டே பண்றாங்க. இப்போ இந்த நாயோடைய டெட் பாடியை எவ்வளவு நாளைக்கு சும்மா வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பக்கத்திலேயே புதைச்சிடுறாங்க. இதே டைம்ல அந்த வீட்டுடைய பெரியவருக்கு கமிஷனரை நல்லாவே தெரியும் போல. அவருக்கு கால் பண்ணி பேசும்போது அவருக்கும் என்ன பண்றது அப்படின்னே புரியல. இது வந்துட்டு ஒரு மாதிரி சென்சிட்டிவான கேஸா இருக்கு, மொத்த ஊரையும் எதிர்த்து போலீஸால ஒண்ணுமே பண்ண முடியாது, அவங்க அட்டாக் பண்ண வந்தாங்க அப்படின்னா போலீஸ்க்கும் காயப்படும் உங்களுக்கும் காயப்படும், நம்ம வந்துட்டு ஊர் மக்கள் சொல்றதை கேட்டு நடக்கிறதுதான் பெஸ்டான வேவா இருக்கும். 2 நாள் தானே ஸ்டே பண்ணிட்டு போயிடுங்க, அவரும் பிளீஸ்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அன்னைக்கு நைட்டு இந்த ஊரை சேர்ந்தவங்க வீட்டுல இருக்கவங்க சொல்லாம கொல்லாம வெளியே போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக 2 பேரை காவலுக்கு போட்டு வச்சிருக்காங்க. அந்த நாயை எங்க புதைச்சாங்களோ அங்கேயே போட்டு வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து பக்கத்துல உட்கார, இங்க பாருமா உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு நல்லாவே புரியுது, ஆனா என்னுடைய பொண்டாட்டி புள்ளைய நாங்க தான் காப்பாத்தணும், நீங்க வந்துட்டு காளியம்மாவுடைய வீட்டுக்கு வந்திருக்கீங்க, பூஜையை முடிக்காம வெளியே போனீங்க அப்படின்னா எங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னும் போது இவங்க அந்த விஷயம்லாம் காதலியே வாங்கிக்காம, நீங்க நாயோடைய பல்ல பாத்தீங்களான்னு கேட்கும் போது இல்ல அப்படின்னு சொல்ல இவங்களும் உள்ளுக்குள்ள போயிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த நாய் வந்துட்டு என் கூட தான் படுத்திருந்துச்சு, அது எப்படி வெளியே போச்சு, அதை யாரு கொலை பண்ணிருப்பா, எனக்கு ஒரே குழப்பமா டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போது, நீ கவலைப்படாத எல்லாமே சரியாயிடும், நாய் வந்துட்டு எதையாவது பார்த்து வெளியே போயிருக்கோம், அப்ப கூட யாராவது அந்த மாதிரி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது கீழே வந்துட்டு பாத்தீங்கன்னா சாமிக்கு பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. ஆனா அந்த ஆட்டுல ஏதோ பிரச்சனை போல, கீழே ஒரே கூச்சலா இருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்கும்போது அந்த ஆட்டுடைய காதுல ஏதோ தழும்பு இருக்கான்.
இந்த மாதிரி அடிப்பட்ட ஆட்டெல்லாம் பலி கொடுக்க கூடாது, பலிக்கு வேற ஆடு தான் வேணும் அப்படின்னும் போது நாங்க வேணா போயிட்டு ஊருக்குள்ள வேற ஆடை புடிச்சிட்டு வரோம் அப்படின்னும் போது அதுக்குள்ள டைம் முடிஞ்சு போயிடும். இன்னைக்கு காளி அவளுடைய பலியை அவளே எடுத்துப்பா அப்படின்னும் போது இப்போ ஊர் மக்கள் எல்லாரும் பயப்படுறாங்க. இங்க பாத்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ ஹீரோயின் அருண் இவங்களுக்கும் ஒண்ணுமே புரியவே இல்ல. இவங்களும் ஒரு மாதிரி பயத்தோட இருக்காங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அன்னைக்கு நைட்டு எல்லாருமே தூங்க போயிடுறாங்க. இந்த வீட்டுல ஒரு 2 வேலைக்காரமா இருப்பாங்க. அவங்களும் படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு அமானுஷ்யமான உருவம் கையில கத்தியோட அவங்கள கிராஸ் பண்ணி போன மாதிரி இவங்களுக்கு ஃபீல் ஆகுது. அதை பார்த்துட்டு இவங்க பயப்படுறாங்க. இதோட இந்த எபிசோட முடியுது. இப்போ 4வது எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே நமக்கு அந்த ராஜாவுடைய மனைவியை காமிக்கிறாங்க. இவங்க குளிச்சுட்டு உள்ளுக்குள்ள வராங்க. அந்த டைம்ல அந்த வேலைக்காரரை பார்க்கும்போது இவங்களுக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. அப்படியே நேரா உள்ளுக்குள்ள வராங்க. பயங்கரமா மேக்கப் பண்ணி அந்த நகையெல்லாம் போட்டு கடைசியா புருஷன் பண்ண எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்து விஷம் குடிச்சு அப்படியே படுத்து தூங்கிட்டாங்க. அதாவது தற்கொலை பண்ணிட்டாங்க. இப்போ ரியல் டைம்ல நம்ம என்ன பண்ண போறோம், எது பண்ண போறோம், காளி வந்து யார பலி வாங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமே பேசிக்கிட்டு ஒரு மாதிரி பயந்துகிட்டு இருக்காங்க. இதே டைம்ல அந்த சாமியாரு தன்னுடைய பையனையே மீட் பண்ணி, டேய் இந்த பலிலாம் நீ தான் கொடுத்துக்கிட்டு இருக்கியா, உனக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்பா நான் எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்க்க போறேன், எனக்கு வேற வேலை வெட்டியே இல்லையா, நான் என்ன லூஸ் ஆனு கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் அந்த அருணை காமிக்கிறாங்க. அருணும் ஹீரோவும் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு இந்த சொத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த தாத்தாவுடைய சொத்துக்கு மொத்தமா 5 பேரு வாரிசு, என்னோட சேர்த்து ஆனியோடைய ஹஸ்பண்ட் இருக்காங்க பாத்தீங்களா, அவருக்கும் இந்த பங்கு இருக்கு சொத்துல. ஆனா ஆனியோடைய ஹஸ்பண்டுக்கு 2வதா ஒரு குழந்தை பிறந்தாதான் அந்த சொத்து வந்துட்டு அவன் கைக்கு போகும் அப்படின்ற மாதிரி உயில் எழுதி வச்சிருக்காங்களாம். 5 பேர்ல ஒன்னு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வந்துட்டு சொத்துல பங்குலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இது மட்டும் இல்லாம அந்த தாத்தாக்கு இன்னொரு பையன் இருக்காரு. அந்த பையன் வந்துட்டு வேலைக்காரி கூடிய அஃபேர்ல இருந்துட்டு பொண்டாட்டிய டைவர்ஸ் பண்ணிட்டு அந்த வேலைக்காரியை கட்டிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காராம். சோ அவருக்குமே சொத்துல பங்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் ஒரு டாக் போயிட்டு இருக்கான். இந்த மாதிரி இவன் சொத்து பத்தை பத்தி பேசிட்டு இருக்கான். இதே டைம்ல நம்ம ஹீரோடைய அம்மா ரொம்ப பயந்துகிட்டு இருக்காங்க. இங்க வந்ததுல இருந்து எதுவுமே சரியாவே நடக்கல, என் பையனுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா எல்லாமே நாசமா போயிட்டு இருக்குன்னு புலம்ப அப்பாதான் சமாதானப்படுத்தி தண்ணி எல்லாம் கொடுத்து நீ படு எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து வந்துட்டு அந்த குட்டி பையனை காமிக்கிறாங்க. இந்த பையனுக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேமரா எடுத்துக்கிட்டு வெளியே வந்து போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கான். இதே டைம்ல நம்ம ஹீரோயினும் வெளியே வராங்க. நம்ம ஹீரோயினுக்கு அந்த நாயை ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. இவங்க அந்த நாயை பத்தி யோசிச்சுட்டு அப்படியே வெளியே வராங்க. வெளியே வந்து பார்க்கும்போது அந்த சாமியாருடைய பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் இந்த அரண்மனைக்குள்ள வந்துட்டு வெளியே போறான் அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு இவன் எதுக்கு இந்த டைம்ல இந்த அரண்மனைக்குள்ள வந்துட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவனை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த காளி கோவில் கிட்ட அந்த காளி சிலை கிட்ட போறாங்க. போனா இந்த குட்டி பையன் இருக்கான் பாத்தீங்களா, இந்த பையன் போயிட்டு போட்டோ எல்லாம் கிளிக் பண்ணிட்டு இருக்கான். டேய் தம்பி இந்த டைம்ல இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது தான் காளி சிலைய பாக்குறாங்க. சிலையில கையில இருந்த அந்த கத்தியை காணும். ஐயோ கத்தி எங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை காளி வேட்டைக்கு கிளம்பிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இவங்க பயந்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. கிளம்பி ரூமுக்கே வந்துட்டாங்க. இவங்க ரூமுக்கு வந்து ஒரு மாதிரி பயந்துட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது அந்த டைம்ல யாரோ கொலுசு போட்டுட்டு போற மாதிரி சவுண்டு கேக்குது. இவங்க வந்துட்டு அது யாரா இருக்கும்னு போயிட்டு பார்க்கலான்னு பார்க்கும்போது ஏதோ ஒரு உருவம் கையில கத்தியோட போயிட்டு இருக்கு. பார்க்க இவங்களுக்கு காளியோடைய உருவம் நடந்து போற மாதிரியே தெரிய இவங்க பயந்துட்டு அப்படியே உள்ளேயே நிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. மறுநாள் காலையில அருணும் நம்ம ஹீரோவும் ஒரே ரூம்ல தான் படுத்து தூங்குவாங்க. அந்த ரூமுடைய கதவை யாரோ டமால் டிமில்னு தட்ட, என்னையா காலங்காத்தால தட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்க்கும்போது எல்லாரும் வந்து கூப்பிடுறாங்க. அப்பா அம்மா ஏஞ்சி வரவே இல்ல. கதவை தட்டினாலும் ஏஞ்சிக்க மாட்டாங்க. எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. என்ன பண்ணலான்னு கேட்கும்போது கதவையே உடைச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை உடைச்சு பார்த்தவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. நம்ம ஹீரோவுடைய அம்மா வந்துட்டு கொடூரமா கழுத்தறுக்கப்பட்டு இறந்து போயிருக்காங்க. நாக்க வேற துண்டா கட் பண்ணிட்டு போயிருக்காங்க யாரோ. இது மட்டும் இல்லாம அப்பா ஒரு மாதிரி பக்கவாதம் வந்த மாதிரி கையெல்லாம் முறுக்கிட்டு ஒரு மாதிரி பயங்கரமா பயந்து போயிருக்காரு. இதோட இந்த எபிசோட முடியுது. இப்போ 5வது எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே நமக்கு அந்த தாத்தாவை வந்துட்டு கைது பண்ணி கொண்டு போயிட்டாங்க. நம்ம ஹீரோவுடைய அப்பா தான் மேபி அம்மாவை கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணி கொண்டு போயிட்டாங்க. குடும்பமே ஒரு மாதிரி பரபரப்பா இருக்காங்க. என்ன பண்ண போறோம், எது பண்ண போறோம், இந்த மாதிரி கொடுமையா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பரபரப்பா இருக்கும் போது இந்த டைம்ல ஆனி ஓடி வராங்க. என் புருஷன் கதவை சாத்திக்கிட்டாரு, கதவை தட்டினாலும் திறக்க மாட்டாரு அப்படின்னும் போது நம்ம ஹீரோயினும் அருணும் ஓடி வராங்க. ஓடி வரும்போது இந்த பையனுக்கு வாந்தி வேற வருது. வாந்தி எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு வரான். வந்து கதவை எல்லாம் முட்டிட்டு தள்ளிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது அவன் கையில பிளேடோட நிக்கிறான். கை அறுத்துக்கிட்டு சாக ட்ரை பண்றான். டே பைத்தியம் என்னடாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவனுக்கு நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்கும்போது அவனுக்கே பைத்தியம் முடிச்சு போச்சு போல லைட்டா மென்டலி பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான். இப்ப அந்த பையனை சமாதானப்படுத்திட்டு ஹீரோயினும் அருணும் வெளியே வராங்க. அப்ப நம்ம ஹீரோயின் அருண் கிட்ட நான் நைட்டு பார்த்தேன், அந்த குருஜியோடைய பையன் வந்துட்டு நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டு போன விஷயத்த பார்த்தேன், அவனுக்கும் இங்க நடக்கிற சம்பவங்களுக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்கு போல அப்படின்னும் போது இவனுக்கு என்ன சொல்றது
பண்றது அப்படின்னே புரியல, அமைதியா போயிட்டு இருக்கான். இப்ப அப்படியே சீன் கட்டா அடுத்து ஹீரோயினுடைய அம்மா அப்பா கிட்ட கத்திக்கிட்டு இருக்காங்க. இங்க எதுவுமே சரியாவே நடக்கல, நம்ம கிளம்பி போயிடலாம், இந்த குடும்பத்துக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடலாம் அப்படின்னும் போது ஹீரோயின் வராங்க. அம்மா ஏமா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏதேதோ நடக்குது, நடுவுல நீங்களும் இந்த மாதிரி பேசாதீங்க. ஆக்சுவலா அப்பா அம்மா ஒன்னதான் தூங்கி இருக்காங்க. இவங்க நைட்டு தூங்கும் போது சாப்பாட்டுல ஏதோ தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்து அப்பாக்கே தெரியாம அம்மாவை கொலை பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அப்பா காலையில ஷாக் ஆயிட்டு இருக்காரு. இந்த விஷயம் தான் இருக்கு, யாரோ நம்மள டார்கெட் பண்றாங்க, யாரோ நம்ம குடும்பத்தை டார்கெட் பண்ணி ஒன் பை ஒன்னா கொலை பண்றாங்க, அதை யாருன்னு கண்டுபிடிக்கணும், அதை விட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அடுத்து அந்த குடும்ப தலைவரை காமிக்கிறாங்க. அவரு உயிரை பத்தி பேசிட்டு இருக்காரு, யாருக்கெல்லாம் சொத்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி பேசிட்டு இருக்கும் போது அவருடைய மனைவி அந்த சொத்து பேப்பரையே கிழிச்சு போடுறாங்க. இவரு கடுப்பாயிட்டு வயசானவனு கூட பார்க்காம மனைவின்னு கூட பார்க்காம அடிக்கும் போது அவங்க புடிச்சு தள்ளி விடுறாங்க. இங்க பாரு, நான் ஒன்னும் கல்யாணம் பண்ணிட்டு வந்த புது பொண்டாட்டி கிடையாது, உன் கூட பல வருஷம் வாழ்ந்திருக்கேன், உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும், மேல கை வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே வெளியே போறாங்க. இதே டைம்ல ஹீரோயினும் அருணும் வராங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும் போது, இந்த குடும்பத்துல நீலாம் வாக்கப்பட்டு வராதமா, ரொம்ப மோசமான குடும்பம், இது வரைக்கும் கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆகுது, இன்னமும் என்ன அந்தால் போட்டு அடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இறந்து போனாங்க பாத்தீங்களா ஹீரோவுடைய அம்மா, அவங்களுக்கு அருண் அப்படின்னா ரொம்ப பிடிக்குமா, அதையும் சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. அடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த பெரியவருடைய ஊர் தலைவருடைய அந்த இன்னொரு பையனை காமிக்கிறாங்க. இவரு தான் வேலைக்காரி கூட அஃபேர்ல இருக்காராம். இவர் வந்து அந்த கேஸ் என்னாச்சு ஏதாச்சு, அவரே வயசானவரு, அவரை வந்துட்டு இப்போ ஜாமீன்ல விட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல க்ளோஸான ரூம்குள்ள வந்துட்டு இவரு கொலை பண்ணிருக்காரு, மேபி இவரு கொலை பண்ணிருக்க எக்கச்சக்கமான வாய்ப்பு இருக்கு, விசாரணை முடிகிற வரைக்கும் ஜாமீன்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னும் போது அட்லீஸ்ட் வீட்டுக்காச்சு பாதுகாப்பு கொடுங்க, வீட்டுல ஒன் பை ஒன்னா யாரையாவது கொலை பண்ணிட்டே இருக்காங்க, பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னும் போது அதுவும் கொடுக்க முடியாது. ஆக்சுவலா அந்த வீட்டுக்குள்ள காளி சிலையை கண்டுபிடிச்சு பூஜை பண்றீங்க இல்லையா, பூஜை பண்ணும் போது வெளியாட்கள் யாரும் உள்ளுக்குள்ள வரவே கூடாது, போலீஸும் வரக்கூடாது, அதான் ரூல்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே சீன் கட்டாது அருணும் நம்ம ஹீரோயினும் சேர்ந்துட்டு இந்த ஒரு பொம்பளைங்க மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு நேரா கிளம்பி பூசாரியுடைய வீட்டுக்கு போறாங்க. நம்ம ஹீரோயின் சொன்னாங்க பாத்தீங்களா, அன்னைக்கு நைட் அந்த பையனை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாறு விஷயத்துல போறாங்க. இப்போ வீட்டுக்குள்ள போயிட்டு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடும் போது ஒரு ட்ரங்க் பெட்டி மாதிரி இருக்கு. அந்த பெட்டியுடைய போட்டு சாவியெல்லாம் கண்டுபிடிச்சு போட்டெல்லாம் திறந்து அதுக்கப்புறமா உள்ளுக்குள்ள பார்க்கும்போது ரொம்பவே பழைய டைரி மாதிரி, பழங்காலத்துல யூஸ் பண்ண டைரி மாதிரியான ஒரு விஷயத்த பாக்குறாங்க. அதை கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ மட்டும் எடுத்துக்கிறாங்க. இதே டைம்ல அந்த பூசாரியுடைய பையன் அங்க வந்துகிட்டு இருக்கான், யார்கிட்டயோ பேசிட்டு வந்துட்டு இருக்கான், வாய்ஸ் மெசேஜ் பண்றான். இங்க பாரு அந்த பழைய டைரி, அதுக்கப்புறமா அந்த துணியெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு, ஒருவேளை நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா உன்னையும் மாட்டி விடுவேன், எங்க அப்பா வேற என் மேல டவுட் பண்றாரு, என்னையே சந்தேகப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதோட இந்த எபிசோட முடியுது. இப்போ 6வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே அந்த பையன் வந்தான் பாத்தீங்களா, அவங்க இருந்து எப்படியோ தப்பிச்சு ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டாங்க. போன்ல போட்டோ எடுத்துருந்துருப்பாங்க, அதை படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்ல போட்டு பெருசா அந்த போட்டோவை பார்த்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. நமக்கு அப்படியே பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. முதல் பொண்டாட்டி இறந்து போனதுக்கு அப்புறமா அம்மா வந்துட்டு பையனுக்கு ரெண்டாவது ஒரு பொண்ணு பாக்குறாங்க. ஊர் உலகம்லாம் என்னென்னமோ பேசிட்டு இருக்கு, பையனுக்கு ஆண்மை இல்லையா, ராஜாக்கு ஆண்மை இல்லையா அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி நான் உனக்கு பெரிய கொஞ்சம் வயசான பொண்ணா பார்க்காம சின்ன பொண்ணா பார்த்திருக்கேன், ஒரு 15-16 வயசு தான் இருக்கும், கண்டிப்பா உனக்கு அந்த பொண்ணை பிடிக்கும், அந்த பொண்ணு கூட சேர்ந்து நமக்கு குழந்தை குட்டிகளாம் பெத்து போடு அப்படின்னு சொல்றாரு. கல்யாணம் முடியுது. அன்னைக்கு நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டு மனுஷன் என்னென்னமோ முயற்சி பண்றாரு, ஒன்னும் வேலைக்கு ஆகல. இதே டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இவருடைய முன்னாள் மனைவி பேரு நயன்தாரா. நயன்தாரா வந்துட்டு பேயா நிக்கிறாங்க. நயன்தாராவை பார்த்து இவரு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. ஆனா ரெண்டாவது மனைவியுடைய கண்ணுக்கு எதுவுமே தெரியல, இவருடைய கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுது. அதை பார்த்து ஒரு மாதிரி பயந்து போயிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா அடுத்த நாள் இவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வராரு. அவரை பயங்கரமா வரவேற்று விருந்தெல்லாம் போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது இவரு எல்லாமே சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு ஆண்மை இல்லை, நானும் என்னென்னமோ மருந்தெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டேன், இல்லாத வைத்தியம் கிடையாது, பார்க்காத வைத்தியர் கிடையாது, ஆனா ஒண்ணுமே வேலைக்கே ஆக மாட்டேங்குது அப்படின்னும் போது, அப்படின்னா நீ வந்துட்டு ஸ்வீட் காளியை கும்பிடு அப்படின்னு சொல்ல. ஸ்வீட் காளினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, காளியுடைய சிலை வந்துட்டு வெள்ளை கலர்ல இருக்குமா, நம்ம வந்துட்டு பயங்கரமா பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணி பலி எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா பலி கொடுக்க அந்த காளியுடைய கலரு நார்மல் கலரா கருப்பு கலரா மாறுமா, அந்த டைம்ல நீங்க என்ன வேணுங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும், நிறைவேறும். இப்ப அந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த காளி சிலையை கொண்டு போய்
போயிட்டு நீங்க கங்கை ஆத்துல கரைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லும் போது உண்மையிலேயே நடக்குமா, நான் என்னென்னமோ ட்ரை பண்ண வேலைக்கே ஆகல அப்படின்னு. கடவுளால முடியாது ஒண்ணுமே கிடையாது, உன்னால கண்டிப்பா முடியும், நீ வந்துட்டு மனமுருகி கடவுள் கிட்ட கேட்டா கடவுள் கண்டிப்பா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு இவரும் அந்த பூஜையெல்லாம் பண்றாரு, பலி கொடுக்கறதுக்கான அந்த ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஊர் மக்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா ராஜா ஏதோ பூஜை பண்றாரு அப்படின்னு தான் தெரியுது. ஆனா யாருக்கும் தெரியாம சும்மா ரோட்ல போறவங்களை கூட தூக்கிட்டு வந்து பலி கொடுக்க பாக்குறாங்க. அப்பதான் ஒரு கை கால் கட்டெல்லாம் அவுத்துட்டு இருப்பாரு. அந்த டைம்ல தான் இந்த மாதிரி கை கால் கட்ட அவுத்து தப்பிக்க ட்ரை பண்ணவங்களை பலி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்த காடியே பலி கொடுத்திருப்பாரு இந்த ராஜா. இந்த விஷயத்தை தான் நமக்கு ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சிருப்பாங்க. இப்போ இந்த விஷயம்லாம் ஹீரோயின் உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் வந்துட்டு ஒரு குருஜி தான் இந்த பூஜையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த சாமியார் பார்க்கவே அப்படியே தெய்வ கடாட்சமா இருப்பாரு. கண்ணுல இருந்து ஒரு ஒளி தெரியும், மூக்கு வந்துட்டு நீட்டமான மூக்கு, சொல்லணும் அப்படின்னா சாந்த ஸ்வரூபமா அந்த கடவுளையே பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாமியாரை பத்தியும் எழுதி வச்சிருக்காரு. ஆக்சுவலா அந்த ராஜா கைப்பட எழுதின விஷயத்தை ஹீரோயின் படிக்கிறாங்க. அதை நமக்கு பிளாஷ்பேக்கா காமிச்சிருப்பாங்க. இந்த இதுவை படிக்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு என்னமோ தோணுது, வெளியே போயிட்டு இந்த சாமியாரை பாக்குறாங்க, அந்த ராஜா சொன்னது எல்லாமே இந்த சாமியாருக்கும் பொருந்துது அப்படின்னு சொல்லிட்டு பாக்க அப்ப நம்ம ஹீரோயினுக்கு என்னமோ ஸ்ட்ரைக் ஆகுது போல. இதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க. இப்போ 7வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயின் தொடர்ந்து அப்படியே அந்த டைரியை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு அந்த ராஜா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு, ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்காரு, அநியாயமா என்ன வந்துட்டு சுல்தானையே பலி கொடுத்துட்டேன், அவன் எனக்கு பையன் மாதிரி அப்படின்னும் போது சுல்தான் யாரு அப்படின்னா இந்த ராஜாவுடைய குதிரை, ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டு வளர்த்திருப்பாரு, அவருடைய ஃபேவரட்டான குதிரை, அநியாயமா இதையே கொலை பண்ண போறமே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு அதுக்கப்புறமா தான் பலியே கொடுத்திருப்பாங்க. டே மச்சான், குதிரை இறந்து போனதுக்கே நீ வந்துட்டு இப்படி அழுதுகிட்டு இருக்கியே, அடுத்து ஒரு முக்கியமான பலி இருக்கு அப்படின்னும் போது என்னுடைய அம்மாவெல்லாம் பலி கொடுக்க முடியவே முடியாது, என்னால மட்டும் கிடையாது யாராலையும் இது முடியவே முடியாது அப்படின்னும் போது இங்க பாரு, முடிகிற விஷயத்த எல்லாரும் ஈஸியா பண்ணுவாங்க, முடியாத விஷயத்த தான் கடவுளுக்காக நம்ம பண்ணணும், அப்பதான் கடவுள் நம்ம கேட்ட விஷயத்த பண்ணுவாங்க. அம்மா வந்துட்டு ஏற்கனவே உடம்புக்கு முடியாம படுத்த படுக்கையா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நீ பலி கொடுத்து அவங்கள காப்பாத்துறதா நினைச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஏத்தி விடுறான். இப்போ அதுக்கப்புறம் என்ன விஷயம் ஆச்சு ஏதாச்சு அப்படின்லாம் அந்த டைரியில எழுதவே இல்ல மக்களே. அதோட டைரியே முடிஞ்சு போயிருக்கு. டைரியோடைய கடைசி பக்கத்துல அந்த குதிரையோடைய நாக்க கட் பண்ணிருப்பாங்க பலி கொடுத்ததுக்கு அப்புறமா. அப்படி நாக்க கட் பண்ணும்போது பல்லும் சேர்ந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அந்த நாக்குடைய உருவம் பல்லுடைய உருவம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வரைஞ்சு வச்சிருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டே இருக்கும் போது குருஜி கூப்பிட்டாரு, சாமியார் உங்களை உடனே வர சொன்னாரு அப்படின்னும் போது இவங்களும் போயிட்டு பாக்குறாங்க. சாமியாரு இந்த மாதிரி காளியுடைய காலடியில இந்த பல்ல பார்த்தேன், இது உன்னுடைய நாயுடைய பல்லுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏமா இங்க பாரு, இங்க இருக்கிற யாருமே சரி கிடையாது, உன்னை பாக்குற பார்வையும் சரி கிடையாது, நீ பார்த்து கொஞ்சம் உஷாராயிரு அப்படின்னும் போது ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் என்னுடைய வாழ்க்கையில எக்கச்சக்கமான பேரை பார்த்திருக்கேன், ஆனா இப்ப உன்னை பாக்குறாங்க இல்லையா இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க, அவங்க பார்வை எதுவுமே சரியில்லை, நீ சேஃபாரு அது மட்டும் தான் சொல்லுவேன் அப்படின்றாரு. சரி நீங்க கொஞ்சம் என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு அந்த டைரி எல்லாம் காமிக்கிறாங்க, போட்டோ எல்லாம் காமிக்கிறாங்க. கடைசியா ராஜா வந்துட்டு அம்மாவை பலி கொடுத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுல என்ன விஷயம் போட்டிருக்கோ அதான் உண்மை, அதுக்கு மேல எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஆக்சுவலா நாங்க பதவி பிரமாணம் பண்ணும்போது யார்கிட்டயும் உண்மையை சொல்லக்கூடாது, எந்த ரகசியத்தையும் வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிராமிஸ் பண்ணுவோம், சோ என்னால வேற எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் கெஞ்சி கேக்குறாங்க. சரி இது வரைக்கும் என்ன போட்டிருக்குன்னு கேட்கும் போது இவங்க எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. சரி ஓகே அப்படின்னா அவரு முழுமையா டைரியில எதுவுமே எழுதவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது 2வது கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவரு டைரியை எழுத ஆரம்பிச்சிருக்காரு, அதுவும் பாதியிலே நிக்குது அப்படின்னும் போது இந்த ராஜாக்கும் என்னுடைய மூதாதையர் என்னுடைய தாத்தாவுடைய தாத்தா தான் குருஜியா சாமியாரா இருந்தாரு, அவரு தான் இந்த பலி எல்லாத்தையும் எடுத்து செஞ்சாரு, எனக்கு எல்லாமே சொன்னாரு ஞாபகம் இருக்கு, சரி நான் கதையை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி அந்த ஃப்ரெண்டுக்காரன் இருக்கான் பாத்தீங்களா, ஃப்ரெண்டுக்காரனும் இந்த ராஜாவுடைய மனைவி 2வது மனைவிக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டிருக்கு, 2 பேரும் கஜகஜா குஜுகுஜா. இந்த டைம்ல அந்த ராஜாவுடைய மேனேஜர் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்டுக்காரனுடைய கைக்கூலி போல, இந்த ஆளு வந்து இன்னைக்கு நைட் தான் ராஜா வந்துட்டு தன்னுடைய அம்மாவையே பலி கொடுக்க போறாரு, நான் ஊருக்குள்ள போயிட்டு இந்த மாதிரி ராஜா அம்மாவையே பலி கொடுக்குறாரு, நிறைய பேரை பலி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விடுறேன், ஊர் மக்கள் எல்லாரும் ராஜாவை கொலை பண்ண வருவாங்க, நீங்க அதுக்கு முன்னாடியே தப்பிச்சு ஓடி போயிடுங்க, அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது இந்த ஆளும் ஓகே அப்படின்னு சொல்றான். அன்னைக்கு நைட்டு ராஜா அம்மாவை பலி கொடுக்குறாரு, பலி கொடுத்துட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது இந்த டைம்ல அந்த காவலாளிகள் எல்லாம் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி ராணி வந்துட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரங்களை ஓடி போயிட்டாங்க, இது மட்டும் இல்லாம நீங்க பலி கொடுக்குறீங்க அப்படின்ற விஷயம் ஊர் முழுக்க தெரிஞ்சு போச்சு, உங்க அசிஸ்டன்டே போயிட்டு எல்லாமே சொல்லிட்டான், நீங்க ஊர் மக்கள் வரத்துக்கு
நேரத்துக்கு முன்னாடி தப்பிச்சு ஓடி போயிடுங்க அப்படின்னும் போது இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது அப்படின்னே புரியல. பொண்டாட்டி ஏமாத்திட்டா, ஃப்ரெண்டுக்காரன் துரோகம் பண்ணிட்டான், அம்மாவை இவர் கையாலேயே கொலை பண்ணிட்டாரு. சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வாழ்ந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஷம் குடிச்சிட்டு இறந்து போயிட்டாரு. இந்த விஷயம் தான் ஆச்சுன்னு சொல்லி முடிக்க, அட இந்த ராஜா என்ன ரொம்ப முட்டாளா இருந்திருக்காரு, எதுவுமே முடிக்காமலே இறந்து போயிட்டாரா, அவ்வளவுதானான்னு கேட்கும் போது, ஆமா இந்த பூஜையை முடிக்கணும் அப்படின்னா முதல்ல நமக்கு பிடிச்ச ஒரு விலங்க பலி கொடுக்கணும், ரெண்டாவது நமக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை பலி கொடுக்கணும், மூணாவது ஒரு ஆணை பலி கொடுக்கணும். அந்த ராஜா விலங்கையும் தனக்கு பிடிச்ச பொண்ணு அம்மாவையும் பலி கொடுத்துட்டாரு. மூணாவதா தனக்கு பிடிச்ச ஆணை பலி கொடுக்கறதுக்கு முன்னாடியே அவரு இறந்து போயிட்டாரு. எனக்கு என்ன விஷயம் தோணுது அப்படின்னா, உன் குடும்பத்தை சேர்ந்தவங்க இப்போ இந்த வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்க யாரோ தான் இந்த பலியெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க போல. முதல்ல வந்துட்டு நாயை கொலை பண்ணாங்க, அதுக்கப்புறமா அந்த அம்மா இறந்து போனாங்க, மூணாவது வந்துட்டு தனக்கு பிடிச்ச ஒரு ஆணை பலி கொடுக்கணும் இல்லையா, அந்த ஆணை கூட பலி கொடுக்க வாய்ப்பு இருக்கு, நீ பார்த்து சேஃபா இரு அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மறுநாள் காலையில காமிக்கிறாங்க. இவனுங்க சொத்துக்காக சண்டை போடுகிறாங்க. எனக்கு தான் சொத்து வேணும், எனக்கு தான் சொத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஆனியுடைய பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்குமே சொத்து வந்து சேரணும். ஆனா அவனுடைய வாரிசு, அவனுக்குன்னு குழந்தை பிறந்தாதான் அவனுக்கு வந்துட்டு அந்த சொத்து கைக்கு போய் சேரும். அந்த மாதிரி உயில்ல வந்துட்டு எழுதி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஆனியுடைய இப்போ குட்டி பையன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த குட்டி பையன் இவருடைய பையனே கிடையாதான். அதனால ஒரு ஆண்மையே இல்லாதவனுக்கு எனக்கு வந்துட்டு சொத்தெல்லாம் பிரிச்சு கொடுக்க இது கிடையாது, எப்ப குழந்தை பிறக்குதோ அப்ப கொடுக்குறேன் அப்படின்னு போது மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. இதுல ஹீரோ வெளியே வராரு, ஹீரோயின் பின்னாடியே போயிட்டு, அப்படின்னா அந்த பையன் வந்துட்டு ஆனியுடைய பையனா, ஆனியுடைய முதல் கல்யாணத்துல பிறந்த பையனா, உன்னுடைய சொந்தக்கார அண்ணாக்கு குழந்தை கிடையாதா, அவருக்கு ஆண்மை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவருக்கு வெறுப்பாகுது. அடியே, என்னுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க, அப்பா ஜெயில இருக்காரு, இதுக்கு நடுவுல அவனுக்கு ஆண்மை இருக்கா இல்லையான்றது முக்கியமான கேள்வியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சமையா கத்துறாரு. நம்ம ஹீரோயின் எப்படியோ சமாதானப்படுத்துறாங்க. அங்க வந்து அருண், என்னையாச்சு, ஏன் கோவப்படுற, என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு படுக்க வச்சுட்டு வராரு. இப்போ ஹீரோயின் கிட்ட வந்து, ஏமா உனக்கு என்னதாமா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆக்சுவலா எனக்கு என்னமோ ஆனியோடைய புருஷன் இருக்கான் இல்லையா, அவன் தான் இந்த பலியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கானோ, ஆண்மை இல்லாத காரணத்தினால ஆண்மையை வர வைக்க பலியெல்லாம் கொடுக்குறானு தோணுது அப்படின்னும் போது, அடியே பைத்தியம், நீலாம் ஒரு டாக்டர் அப்படின்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. இந்த காலத்துல போயிட்டு இந்த மாதிரிலாம் யாராவது பண்ணுவாங்களா, முக்கியமா பலி கொடுத்தா எப்படி ஆண்மை வரும், நீ என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல இல்ல எல்லாமே பக்காவா மேட்ச் ஆகுது, ஒரே பேட்டன்டா இருக்கு, சோ எல்லாமே மேட்ச் ஆகுது அப்படின்னு தான் கேக்குறேன். இந்த பலி கொடுக்குற விஷயத்துல முதல்ல வந்துட்டு தனக்கு பிடிச்ச ஒரு பெட்டை பலி கொடுக்கணும், அதுதான் எனக்கு பிடிச்ச நாயி. ரெண்டாவது தனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு, அது வந்துட்டு என் புருஷனுடைய கட்டிய போற பையனுடைய அம்மா. மூணாவது தனக்கு பிடிச்ச பையனை பலி கொடுக்கணும், அது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஒருவேளை அந்த குட்டி பையனா இருக்குமோ, ஏன்னா அந்த குட்டி பையன் தான் ஈஸியான டார்கெட் அப்படின்னு. இப்போ நீயும் நம்புறியான்னு கேட்கும் போது, எனக்கு நம்புறதா நம்ப கூடாதா அப்படின்னே தெரியல, நம்ம வேணா அந்த குட்டி பையனை கொஞ்சம் பாதுகாப்பா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அன்னைக்கு நைட்டு ஒரு பூஜை நடக்கிறதா இருக்கும். இன்னைக்கு நைட் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஆடை பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடை கொண்டு வந்து விட்டுருப்பாங்க. அந்த ஆடை பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆளையும் கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ அது ரெண்டுத்தையும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி அலையறாங்க. ஒரே பரபரப்பா இருக்கு. இதை கேட்ட இந்த வீட்டை சேர்ந்த ஒரு லேடி மயக்கம் போட்டு கீழே வந்துட்டாங்க. அப்போ இந்த லேடிக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்க ஒரு டாக்டரை கூட்டு வராங்க. அவர் வந்து எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு, ஒன்னும் இல்ல, பயத்துல கொஞ்சம் பிபி கூடி போயிட்டு மயக்கம் ஆயிட்டாங்க, எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஊசி எல்லாம் போட்டு விட்டு மாத்திரை எல்லாம் கொடுக்குறாரு. இதே டைம்ல தான் அங்க அருண் வரான். என்னப்பா அந்த மாத்திரை பக்காவா செட் ஆகுதா, உனக்கு இப்போ எல்லாமே ஓகேவான்னு கேட்கும் போது ஓகே அப்படின்னு சொல்றான். முகம் கொடுத்தே பேச மாட்டான், மூஞ்சிலாம் ஒரு மாதிரி வெளிரி போயிருக்கு. அதுக்கும் நான் டேப்லெட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் அங்க இருந்து கிளம்பி போறாரு. இப்போ இந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாருக்கும் சரியான பயமா இருக்கு. தனித்தனியா கூட படுக்க தேவையில்ல, ஹால்ல மொத்தமா படுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாய போட்டு படுகிறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் சாமியார் கிட்ட போயிட்டு, காளி கிட்னாப்பிங் கூட பண்ணுவாங்களான்னு கேட்கும் போது, எனது காளி கிட்னாப் பண்ணுதா புரியலமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த மாதிரி ஆட்டையும் ஆடு கூட இருந்த மனுஷனையும் ஆளகானுமே, அவங்க எப்படி காணாம போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அது காளியுடைய வேலை கிடையாது, ஏதோ ஒரு பாவியுடைய வேலை, ஏதோ ஒரு மனுஷ பையன் தான் அந்த ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போயிருக்கான், இல்ல தூக்கிட்டு போயிருக்கான். எனக்கு இந்த கொலையெல்லாம் காளி தான் பண்ணுதா, இல்ல அப்படின்னா அந்த ராஜாவுடைய ஆன்மா வந்து இந்த கொலையெல்லாம் பண்ணி பலியெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு தெரியல. ஆனா அடுத்த ஒரு கொலை, அடுத்த ஒரு சாவை இந்த வீட்டுல நான் நடக்க விட மாட்டேன். இந்த பூஜையை நல்லபடியா பண்ணி முடிப்பேன். நீங்க என்ன உதவி கேட்டாலும் நான் கண்டிப்பா பண்ணுவேன். என்ன பண்ணி
பண்ணியாச்சு, அடுத்த பலியை தடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இதோட இந்த எபிசோடு முடியுது. இப்ப அப்படியே கடைசி எபிசோடு 8வது எபிசோடு. எல்லாரும் ஹால்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அருணுக்கு போலீஸ் கால் பண்றாரு. இந்த மாதிரி ஹீரோவுடைய அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவரை தூக்கிட்டு போயிட்டு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்கோம், உடனே அவனை கூப்பிட்டு கிளம்பி வாங்க அப்படின்னும் போது இவனும் ஹீரோவை கூப்பிட்டு கிளம்புறான். இதே டைம்ல ஹீரோயின் தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிருப்பாங்க. கண்ணை முடிச்சு பாக்குறாங்க. பின்னாடி பக்கமா போயிட்டு பார்க்கும்போது அங்க ஒரு கான்ஸ்டபிள் இருக்காரு. அருணும் ஹீரோவும் இந்த பக்கம் வந்தாங்களான்னு கேட்கும் போது வரல அப்படின்னும் போது ஐயோ அவனுங்க தப்பிச்சு போறதுக்காக பின்னாடி பக்கம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஃப்ரண்ட் டோர் வழியா போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா போலீஸையும் கூப்பிட்டு கிளம்புறாங்க. அந்த போலீஸ் ஹெட் இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு, ஏமா அருண் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு எப்படிமா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆக்சுவலா இந்த பூஜை பண்றாங்க பாத்தீங்களா, பூஜை பண்றவங்க எல்லாத்தோடைய நாக்கையும் சாப்பிடணுமா. இப்போ வந்துட்டு நாயை பலி கொடுத்தா நாயோடைய நாக்க சாப்பிடணுமா, மனுஷங்களை பலி கொடுக்குறாங்க அப்படின்னா மனுஷங்களுடைய நாக்க சாப்பிடணுமா. இவன் அந்த நாக்க சாப்பிட்டு மனுஷங்களுடைய கறி செட் ஆகாம வாந்தி எடுத்து அது ஃபுட் பாய்சனா மாறி இருக்கு. ஃபுட் பாய்சனுக்காக தான் டாக்டர் கிட்ட மாத்திரை மருந்துலாம் வாங்கி போட்டிருக்கான். அதை தான் ஒரு வீட்டுக்கு வரும்போது கேட்டிருப்பாரு, எல்லாமே ஓகேவா செட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹீரோயின் விசாரிச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம அன்னைக்கு நைட்டு இந்த குட்டி பையன் போட்டோ எடுக்க வெளியே போயிட்டு போட்டோலாம் எடுக்கும் போது அங்க அந்த சிலைக்கு பின்னாடி இந்த அருண் நிக்கிறத பாத்திருப்பாங்க. அந்த போட்டோல லைட்டா தெரியும், அருண் மாதிரி தெரியுது, ஆனா அருண் தானா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மா தெரியல. அதுக்கப்புறம் இந்த ஃபுட் பாய்சனு நடக்கிறது எல்லாமே பார்க்கும்போது கண்டிப்பா அருண் தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த கொலையெல்லாம் இந்த பயவுல எப்படி பண்றான் அப்படின்னா, முதல்ல சாப்பிட்டு தூங்கறதுக்கு முன்னாடி எல்லாரும் சாப்பிடுற சாப்பாடுல மயக்க மருந்து கலந்துடுறான். எல்லாரும் சாப்பிட்டு மயக்கமாயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் பயவுல இந்த வேலையெல்லாம் பார்த்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இப்போ அருணையும் ஹீரோயும் தேடி காட்டுக்குள்ள போறாங்க. காட்டுக்குள்ள அருணையும் ஹீரோயும் காமிக்கிறாங்க. நம்ம ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்ன ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இங்க பாரு, நீ சின்ன வயசா இருக்கும் போது ஹீரோயினை லவ் பண்ண, அந்த பொண்ணை இங்கதான் கூட்டிட்டு வந்து உம்மாலா கொடுத்த, யாருமே பார்க்கலன்னு நினைச்ச, ஆனா நான் பார்த்தேன். உனக்கு மட்டும் எப்படி எல்லாமே ஈஸியா கிடைக்குது, பொண்ணு கிடைக்குது, செக்ஸ் கிடைக்குது, வாழ்க்கை கிடைக்குது, எல்லாமே ஈஸியா கிடைக்குது. ஆனா நான் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் கஷ்டப்பட்டாலும் கிடைக்கவே மாட்டேங்குது. ஆக்சுவலா எனக்கு ஆண்மை இல்லை, அது எனக்கு 12வது படிக்கும் போதே தெரியும். அதுக்கப்புறமா தான் ஹோமியோ ட்ரீட்மெண்ட்ல இருந்தேன். அது வேலைக்காகாம நான் சிக்கன் மட்டன் கறி அப்படின்னு சொல்லிட்டு எந்த மீட்டும் சாப்பிடாம இருந்தேன். இப்ப மறுபடியும் மனுஷ கறி சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் எனக்கு வந்துட்டு செட் ஆகாம இந்த மாதிரி வாமிட் வருது, ஃபுட் பாய்சன் ஆகுது அப்படின்லாம் சொல்றான். டேய் பைத்தியம் முடிச்ச வெட்டுக்கிளி, எனக்கு ஒண்ணுமே புரியலடா, என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆக்சுவலா எனக்கு ஆண்மை வரணும் அப்படின்னு தான் பலி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது அடங்கொக்கமக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு ஹீரோ தப்பிக்க ட்ரை பண்ணும்போது அங்க பூசாரியுடைய பையன் வந்து வாசையை நான் பிடிக்கிறேன் அப்படின்னும் போது என்னுடைய தம்பிய பிடிக்க நீ யாரா அப்படின்னு சொல்லிட்டு கருத்தறுத்து அவனை கொலை பண்ணிட்டு ஹீரோவை கொலை பண்ண பார்க்கும்போது அங்க போலீஸ் டீமோட வந்துடுறாங்க. பயவுலைய கப்புன்னு பிடிச்சிடுறாங்க. இன்னும் ஒரே ஒரு கொலை தான், இவனை எப்படியாச்சும் கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்குள்ள வந்து பிடிச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பையன் வந்துட்டு திமிர்றான். நாசமா போனோனே, நீ வந்துட்டு ஆண்மை இருக்கா இல்லையான்றது ஒரு மனுஷனுக்கு முக்கியமே கிடையாது, மனுஷனா இல்லையா அப்படின்னு தான் முக்கியம். அநியாயமா வாயில்லா ஜீவன் என் நாயை கொலை பண்ணிட்ட, அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கூட அநியாயமா உன்னை தூக்கி வளர்த்த அந்த அம்மாவை கொலை பண்ணிட்ட, நீலாம் மனுஷனே கிடையாது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு திட்டும் போது, இங்க பாரு, யாரு வேணா என்ன திட்டலாம், நீ மட்டும் திட்டாத, இது எல்லாமே உனக்காக தான் பண்ண அப்படின்னு சொல்றான். இவனுக்கு ஹீரோயினை பிடிக்குமா, எல்லாமே உனக்காக தான் பண்ண அப்படின்னும் போது இவனை அப்படியே கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அடுத்த நாள் காலையில அவ்வளவுதான், கொலைகாரனை போலீஸ் கைது பண்ணிட்டாங்க. இந்த சைன்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. கடைசியா வந்துட்டு இவங்க எல்லாத்தையும் பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்புறாங்க. பூஜையும் ஒரு வழியா 3 நாள் வந்துட்டு முடிஞ்சு போயிட்டு இருக்கும். இந்த பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா காளியுடைய சிலையை கொண்டு போயிட்டு கங்கை ஆத்துல கரைச்சிடணுமா, அதுக்காக கூட கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியை முடிக்கிறாங்க.